இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் நிகழ்ச்சியிலே நாம் ஒரு பொதுவான தகவலை பற்றி பார்க்கவிருக்கிறோம். ஒரே நட்சத்திரத்திலே வீட்டில் 2 பேர் 3 பேர் 4 பேர்லாம் ஒரே குடும்பத்தில் இருக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வருகின்ற ஒரு சந்தேகம், பயம். ஒருத்தர் வந்து கேட்டார், சார் என் நட்சத்திரத்திலே எனக்கு பையன் பிறந்திருக்கு சார், பையனை கொண்டு போய் வேற எங்கேயாவது வெளியூரில் விட்டுறணும், இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுறணும்னு சொல்கிறாங்க, குழந்தைய எப்படி சார் பிரிக்கிறது, எங்களுக்கு மனசு வரல அப்படின்னு வந்து கேட்டார். நான் சொன்னேன், அது எங்கே உங்கள் பையன் உங்களை மாதிரி தானுங்க இருக்கும், அது எப்படிங்க வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய நட்சத்திரத்தில் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கோ இல்லை பயப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார். உங்கள் குழந்தை உங்களை மாதிரி தானுங்க இருக்கும் அப்படின்னு நான் 2ஆம் தரம் சொல்லும்போது அவர் மறுபடியும் யோசிக்கிறார். ஆமாம், என் குழந்தை என்ன மாதிரி தான் இருக்கும், உங்களை மாதிரியே ஒரு முக சாயல், அந்த ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, முடியுடைய அமைப்பெல்லாம் கூட பார்த்தா ஹேர் டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட வந்து அப்படியே அந்த ஃபேமிலிக்கு அதே மாதிரியே வருது, குரல் கூட அப்படியே இருக்குது. சில பேருக்கு ஃபோன் பண்ணோன்னா ஃபோன் அட்டன் பண்ணாக்க அப்பாவா பிள்ளையான்னு தெரியாது, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரே மாதிரியே இருக்கும் வாய்ஸு ஃபோனில் பேசும்போது. இப்படி அப்பாவை மாதிரியே எல்லா விஷயமும் பையனுக்கு வருதுங்கிறது வந்து இயற்கை, அதுதான் அந்த ஜீன். அப்படி இருக்கும்போது நட்சத்திரம் மட்டும் ஏன் வந்தால் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப பேர் ஆமாம் இல்லை கரெக்டு தான் இல்லை அப்படின்றாங்க. அது வந்து ஒரு சில ஜோதிடர்களோ இல்லை ஜோதிடர்கள் மாதிரி அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பயமுறுத்தி விட்றாங்க, ஒரே நட்சத்திரத்தில் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ண சொல்கிறதுக்கா, 2 வீடு கட்டிட்டு பக்கத்தில் இருக்க முடியும், இல்லை பெத்த பிள்ளைய கொண்டு போய் எங்கே விட்டுற முடியுமா? அது என்ன நடைமுறையில் ஒத்தே வராது. அடுத்த தலைமுறையும் அதே நட்சத்திரத்திலே பிறக்கும். சரி, இந்த குழந்தை தான் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்துருச்சு அப்படின்ட்டு அந்த குழந்தைய கொண்டு போய் குழந்தையுடைய அத்தை வீட்டில் விட்டுறாங்கன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாரோ ஒரு ஆள் இருக்கார், அவர் கொண்டு போய் அவங்க சிஸ்டர்ட்டு கொண்டு போய் இந்த குழந்தை நீ வேலைன்னு சொல்லி கொடுத்துறாருன்னு வச்சுங்க. அடுத்தது இன்னொரு குழந்தை பிறகுது, அதுவும் அதே நட்சத்திரத்தில் பிறந்தா என்ன பண்ணார், அதை எழுத்து விட்டு கொடுத்துருவார். அது என்ன இது பைத்தியகாரத்தனமாக இருக்குது, நடைமுறையில் அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லையே. ஏன் அதே நட்சத்திரத்திலே குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த சாயல் ஜாதகத்திலையும் ஒரு ரிசம்பிளன்ஸ் உண்டு. ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் மாதிரி உடல் அமைப்பு உருவ அமைப்பிலே ஒரு சாயல் இருப்பது போல ஜாதக அமைப்பிலும் ஒரு சாயல் இருக்கும். இதுக்கு டிஎன்ஏ டெஸ்டே பார்க்க வேணாம், ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் இது இன்னாரோட பிள்ளைன்னு. அவ்வளோ தத்ரூபமாக அந்த சாயல்ங்கிறது வருது. 6 தலைமுறை ஜாதகம் ஒரு ஃபேமிலியில் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க, என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த 4வது தலைமுறையும் இப்போ இருக்கிற தலைமுறையும் பார்த்தா அப்படியே அந்த ஜாதகம் ஒரே கட்டம், ஒரே ராசி, ஒரே மாதிரி இருக்க அமைப்பு, கிரக அமைப்புகள்லாம் அப்படியே இருக்கு. அதே கிரகங்கள் அதே மாதிரியான இடத்துக்கு வரும்பொழுது அந்த பரம்பரையில் ஒரு வம்சம் விருத்தி ஆகுது. 3வது தலைமுறை 4வது தலைமுறை வரும்போது பார்த்தா அப்படியே இருக்குது ஜாதக அமைப்பு. கடவுளுடைய படைப்பை வந்து இந்த ஜாதக அமைப்புகளை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நினச்சி ஆச்சரியமாக இருக்கும். நிறைய குடும்பங்களில் ஒரே நட்சத்திரத்தில் தான் அப்பா பிள்ளை இருக்கும். குழந்தை பிறக்கும்போது யாருடைய நட்சத்திரங்களிலெல்லாம் பிறக்கும்னா, ஒன்று அப்பா நட்சத்திரத்தில் பிறக்கும், இல்லைன்னா அம்மா நட்சத்திரத்தில் பிறக்கும், இல்லைன்னா தாய் மாமா நட்சத்திரத்தில் பிறக்கும், இல்லைன்னா அத்தை, அதாவது தந்தையுடைய சகோதரி தாயுடைய சகோதரர், இந்த நட்சத்திரங்களில் குழந்தை பிறக்கும். அப்படி இல்லைன்னா 2 வழி தாய் வழி பாட்டனார் நட்சத்திரங்கள் நிறைய குழந்தைகளுக்கு வரும். இல்லைன்னா தந்தை வழி பாட்டி நட்சத்திரத்தில் பிறக்கும். குழந்தை ரொம்ப விஷமம் பண்ணிதுன்னா அதை திட்டுவாங்க, எங்கள் மாமியார் நட்சத்திரம் வந்து பிறந்திருக்கு ஏன்னா படுத்துறதுக்குன்னு அப்படின்னு. இவங்களுக்கு மாமியாரை திட்டணும், அதுக்கு அவங்கள டைரெக்டாக திட்ட முடியாதுல்ல, அதுக்காக குழந்தைய திட்டுவாங்க, வந்து பார் அப்படியே எங்கள் மாமியார் நட்சத்திரத்தில் அந்த படுத்தல் போகிறாதுன்னு இது வேற ஒன்று அப்படிம்பாங்க. அப்படி தான் குழந்தை வந்து பாட்டி நட்சத்திரத்தில் பிறக்கும், தாத்தா நட்சத்திரத்தில் பிறக்கும், சித்தி சித்தப்பா நட்சத்திரத்தில் பிறக்கும், அத்தை நட்சத்திரத்தில் பிறக்கும், மாமா நட்சத்திரத்தில் பிறக்கும், அப்பா நட்சத்திரத்தில் நிறைய குழந்தைகள் பிறக்கும். பெரும்பாலான குடும்பங்களிலே தந்தைக்கும் மகனுக்கும் ஒரே நட்சத்திரம் தான் வரும், அதில் தவறு இல்லை. இதுக்காக தனித்தனியாக வேற எங்கேயோ போயெல்லாம் வசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் ஒன்றாவே வரும்பாங்க. ஆமாம், ஒரு ஃபேமிலின்னா எல்லாம் ஒன்றா தான் வரும். அப்பாவுக்கு நல்லது நடந்தால் பசங்களுக்கு நல்லது, அப்பா கெடுதல் நடந்தால் பசங்களும் கெடுதல் இல்லையா?
அப்படிதான் வரும். ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் தான் குழந்தைகளுக்கு வரும். அதில் தவறு எதுவும் இல்லை. அது ஒன்றும் ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயமும் இல்லை. ஐயோ அப்படி பிறந்துருச்சேங்கிறதுக்காக வேண்டி எதுவும் பரிகாரங்கள்லாம் தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரே நட்சத்திரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே குடும்பத்தில் இருந்தால் அதற்கு ஏதோ பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பரிகாரம்லாம் எதுவும் கிடையாது. ஒன்றாகவே சேர்ந்து வசிக்கலாம். ஒரே வீட்டில் ஒரே நட்சத்திரத்தில் உள்ள நிறைய பேர் இருப்பது என்பது ரொம்ப ஒரு சகஜமான ஒரு விஷயம். எல்லா இடங்களையும் நடக்கக்கூடாது. கடவுளுடைய படைப்பு அப்படித்தான் இருக்குது. பகவானுடைய சிருஷ்டின்னு பார்த்தாலே அப்பா நட்சத்திரத்தில் அம்மா நட்சத்திரத்தில் தான் குழந்தைகளை பிறக்க வைப்பார். இயற்கையாக குழந்தைகள் எந்த நட்சத்திரத்தில் பிறக்குதோ அதில் நீங்கள் பிறக்க அதை அலோவ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக நீங்களாகவே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த தேதியில் சிசேரியன் பண்ணால் அது வேறு ஏதாவது பின்னால் விபரீதமாக ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. கடவுள் எந்த நட்சத்திரத்தில் குழந்தையை கொடுத்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தையும் நீங்கள் பழிக்கக்கூடாது, தூஷித்து பேசக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் தான் உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் பிறக்கும். சில பேர் ஆயில்யமா ஏய்யோ அப்படின்னு ஜாதகத்தெல்லாம் தூக்கி விட்டு எறிவாங்க. ஆயில்யமா சாரி அப்படின்னு தூக்கி போடுவாங்க. மூலமாக ஐயோ கிட்டே கொண்டு வராதிங்க, நான் பார்க்கவே மாட்டேன் ஜாதகத்தெல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க வீட்டுக்கு பேரம்பேத்தி எல்லாம் மூலமாக ஆயில்யமாக பிறக்கும். நாம் எதை வேண்டாம் என்று சொல்கிறோமோ அது நமக்கு வரும். அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்தையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு ஜாதியையோ கூட ரொம்ப திட்டினா அந்த ஜாதி பையனோ பொண்ணோ அவங்க வீட்டுக்கு வந்துடும், கல்யாணம் பண்ண வந்துடுவான். அதனால் இந்த தூஷிப்பது, பழித்து பேசுவது, இழிவுபடுத்தி பேசுவது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதில் நட்சத்திரங்களை எதையுமே நம்ம இழிவுபடுத்தி பேசக்கூடாது. எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு தேவதை இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பெரிய சாதனையாளர்கள்லாம் இருக்காங்க. எல்லா நட்சத்திரத்திலையும் நல்லவங்களும் இருக்காங்க, எல்லா நட்சத்திரத்திலையும் கெட்டவங்களும் இருக்காங்க. எல்லா நட்சத்திரத்திலையும் ரொம்ப அதிர்ஷ்டமானவங்களும் இருக்காங்க, எல்லா நட்சத்திரத்திலையும் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அதனால் நட்சத்திரங்களை பழிக்க வேண்டாம். ஒரே நட்சத்திரத்தில் தாய் தந்தை எல்லாம் இருக்கலாம், சகோதரர்கள் ஒரே வீட்டில் இருக்கலாம் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.